இன்டர்கோர்ஸ் பண்ணும்போது ஃப்ரண்ட்ல இது பண்றத விட எனக்கு பின்புறமா பண்றதுல ரொம்ப ஈடுபாடு இருக்கு. ஓகே. அதனால ஏதாவது பெண்களுக்கோ இல்ல எனக்கோ ஏதாவது ஹெல்த் ப்ராப்ளம் வருமா இல்லைன்னா அது எப்படி சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்குமா அப்படின்னு. ஓகே. உங்களுக்கு குழந்தை பிறக்கணுங்கிற ஆசை இருக்குல்ல? இருக்கு. அப்ப எப்படி இல்ல கடலையா நேரடியா போடுறாங்க, மறைமுகமா பின்புறமா எல்லாம் போட முடியாது. இல்ல அதுல கொஞ்சம் ஆர்வம் அதிகமா இருக்கு. அதனால ஹெல்த் ஏதாவது அஃபெக்ட் ஆகுமா அப்படின்னு. ஓகே. நிறைய சிடி பார்த்து கெட்டு போயிருக்கீங்கங்கிறது மட்டும் நல்லா தெரியுது டாக்டர். கண்டிப்பா பாதிக்கும். இது கண்டிக்கத்தக்க ஒண்ணு. நம்ம கண்டிக்கத்தக்க விஷயம். ஃபியூச்சர்ல சப்போஸ் ஏதாவது ஒரு சூழ்நிலையில இவருக்கு வேற இன்ஃபெக்ஷன் ஏதாவது ஆனிச்சுன்னு வச்சுங்களேன், ரெண்டு பேரையும் சேர்ந்து பாதிக்கும். ஆண் பெண் ரெண்டு பேரையும் சேர்ந்து பாதிக்கும். அது தவறான பழக்கம். அதுலேருந்து அவர் விடுதலை ஆகணும். இன்டர்கோர்ஸ் பண்ணும்போது ஃப்ரண்ட்ல இது பண்றத விட எனக்கு பின்புறமா பண்றதுல ரொம்ப ஈடுபாடு இருக்கு. ஓகே. அதனால ஏதாவது பெண்களுக்கோ இல்ல எனக்கோ ஏதாவது ஹெல்த் ப்ராப்ளம் வருமா இல்லைன்னா அது எப்படி சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்குமா அப்படின்னு. ஓகே. உங்களுக்கு குழந்தை பிறக்கணுங்கிற ஆசை இருக்குல்ல? இருக்கு. அப்ப எப்படி இல்ல கடலையா நேரடியா போடுறாங்க, மறைமுகமா பின்புறமா எல்லாம் போட முடியாது. இல்ல அதுல கொஞ்சம் ஆர்வம் அதிகமா இருக்கு. அதனால ஹெல்த் ஏதாவது அஃபெக்ட் ஆகுமா அப்படின்னு. ஓகே. நிறைய சிடி பார்த்து கெட்டு போயிருக்கீங்கங்கிறது மட்டும் நல்லா தெரியுது டாக்டர். கண்டிப்பா பாதிக்கும். இது கண்டிக்கத்தக்க ஒண்ணு. நம்ம கண்டிக்கத்தக்க விஷயம். ஃபியூச்சர்ல சப்போஸ் ஏதாவது ஒரு சூழ்நிலையில இவருக்கு வேற இன்ஃபெக்ஷன் ஏதாவது ஆனிச்சுன்னு வச்சுங்களேன், ரெண்டு பேரையும் சேர்ந்து பாதிக்கும். ஆண் பெண் ரெண்டு பேரையும் சேர்ந்து பாதிக்கும். அது தவறான பழக்கம். அதுலேருந்து அவர் விடுதலை ஆகணும். இன்டர்கோர்ஸ் பண்ணும்போது ஃப்ரண்ட்ல இது பண்றத விட எனக்கு பின்புறமா பண்றதுல ரொம்ப ஈடுபாடு இருக்கு. ஓகே. அதனால ஏதாவது பெண்களுக்கோ இல்ல எனக்கோ ஏதாவது ஹெல்த் ப்ராப்ளம் வருமா இல்லைன்னா அது எப்படி சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்குமா அப்படின்னு. ஓகே. உங்களுக்கு குழந்தை பிறக்கணுங்கிற ஆசை இருக்குல்ல? இருக்கு. அப்ப எப்படி இல்ல கடலையா நேரடியா போடுறாங்க, மறைமுகமா பின்புறமா எல்லாம் போட முடியாது. இல்ல அதுல கொஞ்சம் ஆர்வம் அதிகமா இருக்கு. அதனால ஹெல்த் ஏதாவது அஃபெக்ட் ஆகுமா அப்படின்னு. ஓகே. நிறைய சிடி பார்த்து கெட்டு போயிருக்கீங்கங்கிறது மட்டும் நல்லா தெரியுது டாக்டர். கண்டிப்பா பாதிக்கும். இது கண்டிக்கத்தக்க ஒண்ணு. நம்ம கண்டிக்கத்தக்க விஷயம். ஃபியூச்சர்ல சப்போஸ் ஏதாவது ஒரு சூழ்நிலையில இவருக்கு வேற இன்ஃபெக்ஷன் ஏதாவது ஆனிச்சுன்னு வச்சுங்களேன், ரெண்டு பேரையும் சேர்ந்து பாதிக்கும். ஆண் பெண் ரெண்டு பேரையும் சேர்ந்து பாதிக்கும். அது தவறான பழக்கம். அதுலேருந்து அவர் விடுதலை ஆகணும். இன்டர்கோர்ஸ் பண்ணும்போது ஃப்ரண்ட்ல இது பண்றத விட எனக்கு பின்புறமா பண்றதுல ரொம்ப ஈடுபாடு இருக்கு. ஓகே. அதனால ஏதாவது பெண்களுக்கோ இல்ல எனக்கோ ஏதாவது ஹெல்த் ப்ராப்ளம் வருமா இல்லைன்னா அது எப்படி சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்குமா அப்படின்னு. ஓகே. உங்களுக்கு குழந்தை பிறக்கணுங்கிற ஆசை இருக்குல்ல? இருக்கு. அப்ப எப்படி இல்ல கடலையா நேரடியா போடுறாங்க, மறைமுகமா பின்புறமா எல்லாம் போட முடியாது. இல்ல அதுல கொஞ்சம் ஆர்வம் அதிகமா இருக்கு. அதனால ஹெல்த் ஏதாவது அஃபெக்ட் ஆகுமா அப்படின்னு. ஓகே. நிறைய சிடி பார்த்து கெட்டு போயிருக்கீங்கங்கிறது மட்டும் நல்லா தெரியுது டாக்டர். கண்டிப்பா பாதிக்கும். இது கண்டிக்கத்தக்க ஒண்ணு. நம்ம கண்டிக்கத்தக்க விஷயம். ஃபியூச்சர்ல சப்போஸ் ஏதாவது ஒரு சூழ்நிலையில இவருக்கு வேற இன்ஃபெக்ஷன் ஏதாவது ஆனிச்சுன்னு வச்சுங்களேன், ரெண்டு பேரையும் சேர்ந்து பாதிக்கும். ஆண் பெண் ரெண்டு பேரையும் சேர்ந்து பாதிக்கும். அது தவறான பழக்கம். அதுலேருந்து அவர் விடுதலை ஆகணும். இன்டர்கோர்ஸ் பண்ணும்போது ஃப்ரண்ட்ல இது பண்றத விட எனக்கு பின்புறமா பண்றதுல ரொம்ப ஈடுபாடு இருக்கு. ஓகே. அதனால ஏதாவது பெண்களுக்கோ இல்ல எனக்கோ ஏதாவது ஹெல்த் ப்ராப்ளம் வருமா இல்லைன்னா அது எப்படி சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்குமா அப்படின்னு. ஓகே. உங்களுக்கு குழந்தை பிறக்கணுங்கிற ஆசை இருக்குல்ல? இருக்கு. அப்ப எப்படி இல்ல கடலையா நேரடியா போடுறாங்க, மறைமுகமா பின்புறமா எல்லாம் போட முடியாது. இல்ல அதுல கொஞ்சம் ஆர்வம் அதிகமா இருக்கு. அதனால ஹெல்த் ஏதாவது அஃபெக்ட் ஆகுமா அப்படின்னு. ஓகே. நிறைய சிடி பார்த்து கெட்டு போயிருக்கீங்கங்கிறது மட்டும் நல்லா தெரியுது டாக்டர். கண்டிப்பா பாதிக்கும். இது கண்டிக்கத்தக்க ஒண்ணு. நம்ம கண்டிக்கத்தக்க விஷயம். ஃபியூச்சர்ல சப்போஸ் ஏதாவது ஒரு சூழ்நிலையில இவருக்கு வேற இன்ஃபெக்ஷன் ஏதாவது ஆனிச்சுன்னு வச்சுங்களேன், ரெண்டு பேரையும் சேர்ந்து பாதிக்கும். ஆண் பெண் ரெண்டு பேரையும் சேர்ந்து பாதிக்கும். அது தவறான பழக்கம். அதுலேருந்து அவர் விடுதலை ஆகணும். இன்டர்கோர்ஸ் பண்ணும்போது ஃப்ரண்ட்ல இது பண்றத விட எனக்கு பின்புறமா பண்றதுல ரொம்ப ஈடுபாடு இருக்கு. ஓகே. அதனால ஏதாவது பெண்களுக்கோ இல்ல எனக்கோ ஏதாவது ஹெல்த் ப்ராப்ளம் வருமா இல்லைன்னா அது எப்படி சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்குமா அப்படின்னு. ஓகே. உங்களுக்கு குழந்தை பிறக்கணுங்கிற ஆசை இருக்குல்ல?
இருக்கு. அப்ப எப்படி வந்து இல்ல கடலையா நேரடியா போடுனாங்க, மறைமுகமா பின்புறமா எல்லாம் போட முடியாது. இல்ல அதுல வந்து கொஞ்சம் ஆர்வம் அதிகமா இருக்கு. அதனால ஹெல்த் ஏதாவது அஃபெக்ட் ஆகுமா அப்படின்னு. ஓகே, நிறைய சிடி பார்த்து கெட்டு போயிருக்கீங்கங்கிறது மட்டும் நல்லா தெரியுது. கண்டிப்பா பாதிக்கும். கண்டிக்கத்தக்க ஒண்ணு. நம்ம கண்டிக்கத்தக்க விஷயம். ஃபியூச்சர்ல சப்போஸ் ஏதாவது ஒரு சூழ்நிலையில இவருக்கு வேற இன்ஃபெக்ஷன் ஏதாவது ஆனிச்சுன்னு வச்சுங்களேன், ரெண்டு பேரையும் சேர்ந்து பாதிக்கும். ஆண் பெண் ரெண்டு பேரையும் சேர்ந்து பாதிக்கும். அது தவறான பழக்கம். அதுலேருந்து அவர் விடுதலை ஆகணும். இன்டர்கோர்ஸ் பண்ணும்போது ஃப்ரண்ட்ல இது பண்றத விட எனக்கு பின்புறமா பண்றதுல ரொம்ப ஈடுபாடு இருக்கு. அதனால ஏதாவது பெண்களுக்கோ இல்ல எனக்கோ ஏதாவது ஹெல்த் ப்ராப்ளம் வருமா, இல்லைன்னா அது எப்படி சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்குமா அப்படின்னு. ஓகே, உங்களுக்கு குழந்தை பிறக்கணுங்கிற ஆசை இருக்குல்ல? இருக்கு. அப்ப எப்படி வந்து கடலையா நேரடியா போடுனாங்க, மறைமுகமா பின்புறமா எல்லாம் போட முடியாது. இல்ல அதுல வந்து கொஞ்சம் ஆர்வம் அதிகமா இருக்கு. அதனால ஹெல்த் ஏதாவது அஃபெக்ட் ஆகுமா அப்படின்னு. ஓகே, நிறைய சிடி பார்த்து கெட்டு போயிருக்கீங்கங்கிறது மட்டும் நல்லா தெரியுது. கண்டிப்பா பாதிக்கும். இது கண்டிக்கத்தக்க ஒண்ணு. நம்ம கண்டிக்கத்தக்க விஷயம். ஃபியூச்சர்ல சப்போஸ் ஏதாவது ஒரு சூழ்நிலையில இவருக்கு வேற இன்ஃபெக்ஷன் ஏதாவது ஆனிச்சுன்னு வச்சுங்களேன், ரெண்டு பேரையும் சேர்ந்து பாதிக்கும். ஆண் பெண் ரெண்டு பேரையும் சேர்ந்து பாதிக்கும். அது தவறான பழக்கம். அதுலேருந்து அவர் விடுதலை ஆகணும். இன்டர்கோர்ஸ் பண்ணும்போது ஃப்ரண்ட்ல இது பண்றத விட எனக்கு பின்புறமா பண்றதுல ரொம்ப ஈடுபாடு இருக்கு. அதனால ஏதாவது பெண்களுக்கோ இல்ல எனக்கோ ஏதாவது ஹெல்த் ப்ராப்ளம் வருமா, இல்லைன்னா அது எப்படி சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்குமா அப்படின்னு. ஓகே, உங்களுக்கு குழந்தை பிறக்கணுங்கிற ஆசை இருக்குல்ல? இருக்கு. அப்ப எப்படி வந்து கடலையா நேரடியா போடுனாங்க, மறைமுகமா பின்புறமா எல்லாம் போட முடியாது. இல்ல அதுல வந்து கொஞ்சம் ஆர்வம் அதிகமா இருக்கு. அதனால ஹெல்த் ஏதாவது அஃபெக்ட் ஆகுமா அப்படின்னு. ஓகே, நிறைய சிடி பார்த்து கெட்டு போயிருக்கீங்கங்கிறது மட்டும் நல்லா தெரியுது. கண்டிப்பா பாதிக்கும். கண்டிக்கத்தக்க ஒண்ணு. நம்ம கண்டிக்கத்தக்க விஷயம். ஃபியூச்சர்ல சப்போஸ் ஏதாவது ஒரு சூழ்நிலையில இவருக்கு வேற இன்ஃபெக்ஷன் ஏதாவது ஆனிச்சுன்னு வச்சுங்களேன், ரெண்டு பேரையும் சேர்ந்து பாதிக்கும். ஆண் பெண் ரெண்டு பேரையும் சேர்ந்து பாதிக்கும். அது தவறான பழக்கம். அதுலேருந்து அவர் விடுதலை ஆகணும். இன்டர்கோர்ஸ் பண்ணும்போது ஃப்ரண்ட்ல இது பண்றத விட எனக்கு பின்புறமா பண்றதுல ரொம்ப ஈடுபாடு இருக்கு. அதனால ஏதாவது பெண்களுக்கோ இல்ல எனக்கோ ஏதாவது ஹெல்த் ப்ராப்ளம் வருமா, இல்லைன்னா அது எப்படி சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்குமா அப்படின்னு. ஓகே, உங்களுக்கு குழந்தை பிறக்கணுங்கிற ஆசை இருக்குல்ல? இருக்கு. அப்ப எப்படி வந்து கடலையா நேரடியா போடுனாங்க, மறைமுகமா பின்புறமா எல்லாம் போட முடியாது. இல்ல அதுல வந்து கொஞ்சம் ஆர்வம் அதிகமா இருக்கு. அதனால ஹெல்த் ஏதாவது அஃபெக்ட் ஆகுமா அப்படின்னு. ஓகே, நிறைய சிடி பார்த்து கெட்டு போயிருக்கீங்கங்கிறது மட்டும் நல்லா தெரியுது. கண்டிப்பா பாதிக்கும். இது கண்டிக்கத்தக்க ஒண்ணு. நம்ம கண்டிக்கத்தக்க விஷயம். ஃபியூச்சர்ல சப்போஸ் ஏதாவது ஒரு சூழ்நிலையில இவருக்கு வேற இன்ஃபெக்ஷன் ஏதாவது ஆனிச்சுன்னு வச்சுங்களேன், ரெண்டு பேரையும் சேர்ந்து பாதிக்கும். ஆண் பெண் ரெண்டு பேரையும் சேர்ந்து பாதிக்கும். அது தவறான பழக்கம். அதுலேருந்து அவர் விடுதலை ஆகணும்.